நேத்து அன்ஷிதாவை எத்தனை பேர் பார்த்தீங்க? அவங்க நெறைய பேர் சொல்றாங்க, அவங்க மஞ்சரியை வெளியேற்றத்துக்காக விளையாண்டாங்க. அது வந்து வெஞ்சன்ஸ் கேம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பிக் பாஸ் இந்த கேமே என்ன சொன்னார் அப்படின்னா, நீங்க யார உள்ள வைக்கணுங்கிறதுக்காகவும் விளையாடலாம், யாரையும் வெளிய அனுப்பணுங்கிறதுக்காகவும் விளையாடலாம் அப்படின்னு பிக் பாஸே சொல்லியிருக்காங்க. ஸோ மஞ்சரி குட்டா பேடாங்கிறது செப்பரேட் கொஸ்டின். பட் அன்ஷிதாக்கு மஞ்சரியை வெளியேற்றணும்னு தோணிருக்கு. ஸோ அதுக்காக அவங்க வந்து அந்த பர்சவரன்ஸோட விளையாண்டுருக்காங்க. அண்ட் ஆல்சோ தீபக் அண்ணாவுக்கு வந்து உள்ள வைக்கணும்னு பாய்ஸ் டீம் வந்து அன்ஷிதாவை ஃபர்ஸ்ட்டாக ரேங்க் பண்ணியிருப்பாங்க. அந்த ரேங்கிங்கை நேற்று அன்ஷிதா காப்பாற்றிட்டாங்கன்னு தான் சொல்லணும். பாவம், அவங்களால அந்த மேக்ஸிமம் எவ்வளோ முடியும், ஐயோ பிக் பாஸை என்னால் எந்திரிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு பாவம் எந்திரிச்சு ரெஸ்ட் ரூம்க்கு ஓடுறாங்க. அவங்க ஓடும்போது நீங்கள் கூடவே பார்த்தீங்கன்னா கூட ஒரு ஏஞ்சல் மாதிரி பவித்ரா ஓடுவாங்க. சத்தியமாக சொல்கிறேன், பவித்ரா மாதிரி ஒரு ஃப்ரெண்டு இருந்தால் அன்ஷிதா மாதிரி எவ்வளோ வேணால் நம்ம நம்பிக்கையை காப்பாற்றலாம். 2 பேர்த்தில் எனக்கு யாரை ப்ரைஸ் பண்ணுறது யாரை விடுறதுன்னே எனக்கு சத்தியமாக தெரியல. தீபக் அண்ணாக்காக அவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு காப்பாற்றின பவித்ராவியா, சாரி அன்ஷிதாவியா, இல்லை அன்ஷிதாக்காக கூடவே காத்து நின்று, ஏன்னா பவித்ரா இதில் நோவே ரிலேட்டட், பட் அன்ஷிதாவோட ஒரு பியோர் ஃப்ரெண்ட்ஷிப்காக காலையில் 4 மணி வரை ஒரு பொண்ணு கூடயே சேர் போட்டு உட்காந்துருக்கான்னா என்ன மாதிரி கேம்ங்க. இந்த பவித்ரா ஆல்ரெடி ஜெயிச்சாச்சுங்க. பிக் பாஸ் டைட்டிலோ எதுவுமே பவித்ராக்கு வேண்டாம். ஷி ஆல்ரெடி ஒன், அதான் பீப்புள்ஸ் ஹார்ட்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓவராலாக பவித்ரா வந்துட்டு பவித்ராக்கு ஒரு நெகட்டிவ் ரிமார்க்குங்கிறது நான் வந்து எனக்கு தெரிஞ்சு நான் ரொம்ப கேட்டதே கிடையாது. நமக்கு கேட்குற அளவுக்கு அந்த பொண்ணு எதுவும் பண்ணுறது கிடையாது. ரொம்ப அப்பப்போ ஏதாச்சும் ஒரு சில ஆக்ஷன்ஸ் தப்பாக இருக்கும். மற்றபடி நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு நார்மல் ஒரு ஸ்வீட் ஹியூமன் பீயிங்காக தான் அவங்க பிஹேவ் பண்ணியிருக்காங்க. நேற்று அன்ஷிதா ஒரு ஃபைட்டராக இருந்தாங்க, பவித்ரா ஒரு ஸ்வீட் ஹியூமனாக இருந்தாங்க. ஸோ 2 பேரையும் பார்த்து எத்தனை பேர் ரசிச்சிங்கன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க. ஒரு உமனாக எனக்கு அவ்வளோ ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன். நேற்று அவ்வளோ கேர்ள்ஸ் எல்லாருமே அப்படியே ஒரு ஃபைட்டிங் ஸ்பிரிட் டிஸ்ப்ளே பண்ணதுக்கு. ஸோ நீங்களும் அதே மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.